Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த 7 years லாஸ் வீடியோ பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ திரும்ப அந்த வீடியோ பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கு பாருங்கள். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு அந்த வீடியோ புரியுமோ இல்லையோ தெரியாது. மேபி நிறைய பேர் மார்க்கெட்டில் கை சுட்டுக்கிட்டவங்க எல்லாருக்கும் அந்த வீடியோ அதில் இருக்கிற அர்த்தம் எல்லாமே புரியும். ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். மை ட்ரேடிங் ஜேர்னின்னு இருக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ், புதுசாக பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், நியர் சக்ஸஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் டைம் ஆகிடுச்சு. அதனால் போர் அடிக்கும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். போர் எதுவும் அடிக்காது கண்டிப்பாக, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக அதில் போர் அடிக்காது, நல்லா ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது நிறைய தெளிவுகள் பிறக்கும். உங்களுக்கு தமிழில் போட்டிருப்பேன், ஹோல்ட் ஆன் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண கற்றுக்கிட்டாவே நீங்கள் சாதித்த மாதிரி தான். ஏன்னா இந்த வீடியோ செகண்ட் 50% இருக்கவங்களுக்காக, அதாவது முதல் 50% இருக்கிறவங்க ஓவர் ட்ரேடிங்கு, அதுக்கப்புறம் சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ண தெரியல, அப்புறம் எவ்வளோ போட்டாலும் கேபிட்டல் 0 ஆகிடுது, இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கவங்க, இவங்களுக்கான வீடியோஸ் எல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எதோ நியர் டு சக்ஸஸ் அப்படின்ற வீடியோவில் அந்த ஃபஸ்ட்டு 50% இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டாவது 50% இருக்கிறவங்களுக்கு, அதாவது இவங்க எப்படின்னா மாதம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுவாங்க, நோ ப்ராஃபிட் நோ லாஸ், ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு. சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுற கூட ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த செகண்ட் ஜோனில் இருக்கிறவங்க சைக்காலஜினா என்னென்னு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிட்ருக்கும். அந்த சைக்காலஜி எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சமாக ட்ரை பண்ணி அடுத்த லெவல் வர ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. நிறைய ஸ்டடியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரொம்ப எஃபர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் கொடுக்க ஆள் இல்லாமல் தவிப்பாங்க. அதாவது ஒரு நல்ல மென்டர்ஸ் சொல்லிக் கொடுக்குறவங்க இல்லாமல் தவிப்பாங்க மேபி. ஏன்னா அவங்க இந்த ப்ரொஹோல்ட் ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு துரும்புன்னு சொல்லுவீங்களா, ஒரு துரும்பு தான் மேலே ஏறி வந்துடுவேன் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க இவங்க. உங்களுக்கு அந்த வீடியோ சொல்லியிருக்கேன், தாராளமாக நீங்கள் மேலே வந்துடலாம் அப்படின்னு. ஸோ என்னென்னா ஹோல்ட் ஆன் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். ஓகே, சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு ட்ரேடில் ₹2 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது ட்ரேட்லேயும் ஒரு ₹2 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. மூணாவது ட்ரேட்லேயும் ஒரு ₹3 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க, எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நாலாவது ட்ரேடில் ₹10 லாஸ் ஆகிடுச்சு. நாலாவது ட்ரேடில் ₹10 லாஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், வின்னிங் ட்ரேட், இது லாஸ் ட்ரேட். ஓகேங்களா? ஸோ 3 ட்ரேட் வின் ஆச்சு, ஒரே ஒரு ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு. அப்போ 3 ட்ரேடோடைய ப்ராஃபிட் எவ்வளோ ஆச்சு? 7. ஒரு ட்ரேடுடைய லாஸ் எவ்வளோ ஆச்சு? ₹10. அப்போ கூட்டி கழிச்சு எவ்வளோ ஆச்சு? ₹3 மைனஸ். அப்போது மொத்தம் நீங்கள் வின்னிங் ரேஷியோ நல்லா இருக்குது, உங்கள்கிட்ட வின்னிங் ரேஷியோ நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனைனா ப்ராஃபிட்டில் பாதியிலையோ அல்லது கொஞ்சம் தூரத்துலேயோ வெளியே வந்துடுறதுனால அந்த வின்னிங் ட்ரேட் அதிகமாக தெரியுது, லாஸ் ட்ரேட் ஒன்றா தெரியுது. நீங்கள் இதே ஹோல்டிங்கில் இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண சொல்லும். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரேட் லூஸ் ட்ரேட் ₹2. ரெண்டாவது ட்ரேட் அகைன் லாஸ். மூணாவது ட்ரேட் அகைன் ₹3 லாஸ். ஸோ 3 ட்ரேட் லாஸ். நாலாவது ட்ரேட் ஃபெயில் ஆகிடுச்சு. நாலாவது ட்ரேட் பாஸ் ஆகிடுச்சு. 3 ட்ரேட் லாஸ். நாலாவது ட்ரேட் வின் ஆகிடுச்சு. ஸோ 3 ஃபெயிலு, ஒன்று சக்ஸஸ். அப்போ கூட்டி கழிச்சுனாவும் ₹7 நஷ்டம், ₹10 லாபம், டோட்டல் கூட்டி கழிச்சு ₹3 ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங். ஓகே, இப்போ புரிஞ்சிட்டிங்களா? நீங்கள் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண இந்த ஸ்டேஜுக்கு தன்னால் நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் அந்த ஸ்டேஜ் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஏற்கனவே ஒரு போன வருஷமோ போன மாதமோ நடந்த லாஸஸ் கண்ணு முன்னாடி போகும். நல்லா ப்ராஃபிட்டில் போயிட்டே இருக்கும். போதும், கிடைச்ச ப்ராஃபிட் போதும் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. அது கொஞ்சம் கீழே வந்தோடனே பயம் வந்துடும். ஒரு ரெட் கேண்டில் கீழே வந்தோடனே பயம் வந்துடும். என்னடா வந்த ப்ராஃபிட் போச்சு, நம்ம இங்கேயே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு ₹5,000 தெரிஞ்சிச்சு, ₹10,000 தெரிஞ்சிச்சு, அங்கேயே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாமே அப்படின்னு. ஆனால் என்ன ஆகும், ஒரு ரெட் கேனில் வந்தோடனே எல்லாம் முக்கால்வாசி பேர் இங்கே வெளியே வந்துடுவாங்க. அங்கே எங்கே பை பண்ணாங்களோ எல்லாம் இந்த பயத்திலே வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நான் சின்னதாக கரெக்ஷன் கொடுத்துட்டு கண்டினியூவாக மேலே போயிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், ஐயோ இவ்வளோ ப்ராஃபிட் போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க.
ஓகே, இதுக்கு சொல்யூஷனும் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், 20 ட்ரேடிங் என்னவோ அதுக்கு உண்டான லாஸ் எடுத்து வச்சுருங்க, ஸ்டாப் லாஸ் எடுத்து வச்சுருங்க, ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுங்கள். எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாப் லாஸை வந்து ட்ரைலிங் எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் இங்கே போட்டிங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வர மாதிரி உங்களுக்கு பயம் வருதுங்களா, உங்களுடைய ப்ரைஸை எங்கே என்ட்ரி ஆனீங்களோ அங்கேயே எடுத்துகிட்டு போயிடுங்க. அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட் இங்கே இருக்குது, நீங்கள் எங்கள் டார்கெட் ப்ரைஸ் கிட்ட போயிடுச்சு, இன்னும் ஒரு 10 பாயிண்ட் பண்ண டார்கெட் வந்துடுச்சு என்னங்களா, அந்த மாதிரி போயிடுச்சுன்னா இப்போ ப்ரைஸ் அங்கேருந்து திரும்புகிற பயம் வந்துடுச்சுன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸை தூக்கி உங்களுடைய காஸ்ட் வச்சுருங்க. இது லாஸை ஹேண்டில் பண்ண விதம். லாஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஹோல்ட் இன் ப்ராஃபிட் அப்படின்ற விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மைண்ட் செட் பில்ட் ஆகிட்டு இருக்கும். இதில் ஒரு 3 மாதம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடலாம்ல. ஒரு 3 மந்த்ஸ் இதில் ஒர்க் பண்ணுங்கள் ஹோல்ட் ஆன் ப்ராஃபிட்டில். அதாவது உங்களுடைய என்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா, டார்கெட் நம்மளுக்கு முழு டார்கெட் வரணும். நீங்கள் என்ன 1.5 டார்கெட் வச்சுருக்கீங்கன்னா 1:1, ₹1 ரிஸ்க்கு ₹1 லாபம், ₹1 நஷ்டம் ₹1 லாபம் அப்படின்ற மடங்கில் நீங்கள் டார்கெட் செட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு குறிக்கோள் என்ன அப்படின்னா, லாஸை மேனேஜ் பண்ணணும், குறைக்கணும், ரெடியூஸ் பண்ணணும், எப்படிலாம் குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் சைடு போதுங்களா. அந்த ப்ராஃபிட்டில் உங்களுடைய லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் நாள் இந்த 3 மாதத்தில் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 1:2 கூட நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணுவீங்க. 1:2 கூட உங்களுடைய டார்கெட் வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு பழக்கமாகிட்டு இருக்கும் அந்த ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுறது எப்படின்றது நல்லா ஒர்க் பண்ணுவீங்க அதில். ஏன்னா இப்போ ஸ்ட்ராட்டஜிலாம் தாண்டி வந்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படாது, எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு தேவை சைக்காலஜி பில்ட் பண்ணணும். அதாவது தேவையில்லாத இடத்துல என்ட்ரி ஆகணும், தேவையில்லாத இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிறது, அன்னெசரி வந்து ரொம்ப நேரம் சிஸ்டம் வாட்ச் பண்ணுறன்ற பேரில் வந்து அடிக்கடி ட்ரேடிங் எடுத்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து கண்ட்ரோல் கிடச்சிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கு. அந்த லாஸில் நீங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாவே, ஏன்னா உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் டைம் கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா ஒரு ப்ரைஸ் மேலே போக உங்களுக்கு டைம் எடுக்கும். மேபி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு. அது வேலை சும்மா இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு கை கட்டிகிட்டு இருக்கும். உங்களுடைய சைக்காலஜி வந்து உங்களுடைய நீங்கள் இந்த வேலை ஹோல்ட் பண்ணி தான் ஆகணுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு உணர்வீங்க. அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்தாலும் உங்களுக்கு பயம் வராது. ரிட்டர்ன் வந்தாலும் ஏன்னா உங்களுடைய காஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுருப்பீங்க, ரிட்டர்ன் வந்தாலும் பயம் வராது. அப்படியே இருந்தாலும் உங்களுடைய லாஸ் லிமிட்டை வந்து மேனேஜ் பண்ண கற்றுவீங்க. உங்களுக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் வந்துடுவீங்க. அகைன் இன்னொரு ட்ரேடில் வின்னிங் ட்ரேடில் கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் ட்ரேடில் அந்த லாஸை கவர் பண்ணிவிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணாத வரலும் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. தயவு செஞ்சு ஹோல்ட் ஆன் ப்ராஃபிட். ஹோல்ட் ஆன் ப்ராஃபிட்டுக்கு என்ன பண்ணணும், லாஸை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். அதாவது ஸ்டாப் லாஸை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுவிட்டீங்க அப்படின்னா ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மேலே போகுதுன்னு பாருங்கள், எப்படி கீழே வருதுன்னு பாருங்கள், எப்படிலாம் குறைக்கிறது கம்மி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். சரி, நீங்கள் என்ட்ரி போட்ட இடத்துலேருந்தே மேலே போகவே இல்லை, கீழே வந்துகிட்டே இருக்குதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன ஸ்டாப் லாஸ் கொடுத்தீங்களோ அந்த ஸ்டாப் லாஸை கொடுத்து தான் ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு ப்ராஃபிட் சைட் மேலே போயிட்டு கீழே வருதுன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கேன். அப்புறம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.